இயேசுவே உமக்கு புகழ். நம்முடைய மனித வாழ்வு இறை வார்த்தை என்னும் மழையில் இறுதி மூச்சு வரை நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். நமது மனித வாழ்வு இறை வார்த்தை என்னும் மழையில் இறுதி மூச்சு வரை நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் இறை வார்த்தை வாழ்வு தருகிறது, இறை வார்த்தை சுகம் தருகிறது, இறை வார்த்தை நிம்மதியை தருகிறது. நம்முடைய வாழ்வுக்கான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அது நமக்கு வழியாக இருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். 2 உண்மை சம்பவங்களை உங்கள் முன்பாக பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அருள் சகோதரி அருளாளர் ராணி மரியா நிச்சயமாக பிபிஎஸ் படித்த பிள்ளைகளுக்கு அவர்களை பற்றி பெரியவர்களை விட அதிகமாக தெரிந்திருக்கும். இறையாட்சி பணிக்காக வட மாநிலத்தில் இந்தூர் என்ற மறை மாவட்டத்தில் பணியாற்றக்கூடியவர்களாக, ஒரு சமூக பணி ஆற்றியவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய இறைப்பணி வழியாக கொத்தடிமைகளாக இருந்த, கூலிகளாக இருந்த பல சிறுவர் சிறுமிகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இதை அறிந்த அந்த சமூகத்தில் இருக்கின்ற பணம் முதலைகள் என்ன செய்கிறால், இந்த அருள் சகோதரியை கொலை செய்ய வேண்டும் என்ற நிலை வருகிறது. சமந்தா சிங் என்ற ஒரு கொலைகாரன் வழியாக இந்த கொலையை அரங்கேற்றம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தனது பணி வாழ்வுக்காக பேருந்தில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமந்தா சிங் அந்த அருள் சகோதரியை ஆயுதங்களால் கொலை செய்கிறார். மீண்டுமாக அங்கிருக்கிற எல்லா மக்களும் மருத்துவமனைக்கு அந்த அருள் சகோதரியை அழைத்து செல்கிறார்கள். அப்போ எல்லா மக்களும் அங்க இருக்கின்ற, ஏன்னா இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்திருக்கிறாங்க, வாழ்வு கொடுத்திருக்கிறாங்க. அந்த மக்கள் நினைச்சாங்கன்னா அந்த பணம் முதலைகளை எதிர்க்க தைரியம் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். அப்போ அந்த மக்கள் எல்லாரும் அருள் சகோதரியை சூழ்ந்து நின்று, நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க செய்கிறோம் என்ற ஒரு கோப உணர்வோடு இருக்கின்ற போது அருள் சகோதரிகள் சொன்ன வார்த்தை இதுவாக இருக்கிறது: இறைவனின் வார்த்தை வல்லமை மிக்கது, ஆற்றல் வாய்ந்தது, அது கடின மனதையும் கரைய செய்யும். இறை வார்த்தை வலிமை மிக்கது, ஆற்றல் வாய்ந்தது, அது கடினமான மனதையும் கரைய செய்யும் என்ற வார்த்தையை பதிவு செய்துவிட்டு அவர்கள் இறந்து போய்விடுகிறார்கள். அந்த கொலைகாரன் சமந்தா சிங்கை அந்த இறை வார்த்தை அவருடைய கடின மனதை கரைய செய்தது. எப்படி என்றால், இந்த அருள் சகோதரிய பெற்றோர், உடன் பிறந்த அருள் சகோதரி சிறைச்சாலையில் இருந்த அந்த சகோதரனை தங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக, தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் இவர்கள் பேசக்கூடியவர்களாக மாறுகிறார்கள், மன்னிக்கின்றார்கள். இறை வார்த்தை மன்னிக்க சொல்கிறது, மன்னித்தார்கள். அவருடைய மனசு கரைய ஆரம்பித்தது. எந்த இறை வார்த்தை பரப்பக்கூடாது என்று நினைத்து கொலை செய்தானோ அவரை இறை வார்த்தை எடுத்து போதிக்கக்கூடியவராக மாறுகிறார். இறை வார்த்தை கடினமான மனதையும் கடினமான சூழ்நிலையும் கரைக்கும் ஆற்றலுடையதாக இருக்கிறது. 2வது செய்தி ஒரு அருங்கொடை ஜெபத்தில் பகிரப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஒரு வீட்டு தலைவர் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். திருச்சியில் நடந்த ஒரு சம்பவம். தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய
இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். திடீரென்று அந்த தொழிற்சாலை மூடப்படுகிறது. ஏற்கனவே இந்த குடும்பம் வருமானத்தில் பொருளாதார குறைவோடு இருக்கக்கூடிய குடும்பம். அப்போ அந்த வேலையும் போன காரணத்தில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், என்ன செய்யணும் தெரியாமல் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மனைவி கணவர் 2 பிள்ளைகள் உட்பட என்ன செய்கிறாங்கன்னா, இரவு நேரத்தில் மருந்து குடித்து சாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் இரவு உணவு அருந்துவதற்கு முன்பாக என்ன இருக்குன்னா, முன்னாடி அந்த விஷ பாட்டலும் இருந்துதான். அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக இறை வார்த்தை என்ன செய்வாங்க, அந்த வீட்டு தலைவி வாசிக்க கணவர் பிள்ளைகள் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. அப்போ அந்த அம்மா அந்த கணவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஏங்க நம்ம நாளைக்கு இருக்க மாட்டோம், இறை வார்த்தை வாசிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காது, எனவே சாக போகிறோம், நிரந்தரமாக நம்ம உறங்க போகிறோம், எனவே இன்றைக்கு இந்த இறை வார்த்தையை ஒரு தடவை வாசித்து விட்டு நம்ம தூங்குவோம், மருந்த விஷத்தை அருந்திக் கொள்வோம் என்று சொல்லுகின்ற போது கணவரும் சரி என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். அப்பொழுது அவர்கள் இறை வார்த்தையை வாசித்தார்கள். அதில் அழகாக சொல்லப்படுகிறது, 6வது அதிகாரத்தில் 25வது வசனத்திலிருந்து வரக்கூடிய நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, கவலை வேண்டாம் என்ற ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. அதில் இன்னும் அழகாக சொல்லுது, வானத்து பறவைகளுக்கு கடவுள் உணவு கொடுக்கிறார், அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்ற வார்த்தையை வாசித்த உடனே அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை பிறந்தது. கடவுள் எங்களை எப்படியாவது காப்பாற்றுவார் என்ற சிந்தனை வந்தவுடனே அந்த விஷ பாடலை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இரவு உணவை அறிந்துவிட்டு இரவு நேரத்தில் தூங்கச் செல்கிறார்கள். காலையில் எழுந்திருக்கிறார்கள். ஒரு 10 மணிக்கு தபால் வந்திருக்கிறது, மீண்டுமாக தொழிற்சாலை திறக்கப்பட்டு இருக்கிறது, உங்களுக்குரிய வேலை காத்து கொண்டிருக்கிறது, வாருங்கள் என்று அழைப்பு கிடைத்ததாம். என் அன்புக்குரியவர்களே, சாவுக்கு கூட சாவுமணி அடிக்கும் வல்லமையுடையது கடவுளுடைய இறை வார்த்தையாக இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அழகாக சொல்லப்படுது, விதைப்பவர் உவமை. விதைப்பவர் ஒருவர் இருக்கின்றார், விதை ஒன்று இருக்கிறது, விதைக்கப்படக்கூடிய நிலம் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, விதைப்பவர் யார் என்பது நிச்சயமாக விவிலியத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. கடவுள் அல்லது இறைமகன் இயேசு என்று சொல்லப்படுகிறது. அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக ஒரு இறைவசனம் திருப்பாடல் 107 அழகாக சொல்கிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் விதைக்கக்கூடியவர் நல்லவரா கெட்டவரா? நல்லவர். புரியுங்களா? விதைக்கக்கூடியவர் நல்லவர். மீண்டுமாக நம்ம லூக்கா நற்செய்தியிலையும் தெளிவாக சொல்லப்படுகிறது. 18வது அதிகாரத்தில் இயேசுவை பின்பற்ற விரும்பியவர் சொல்லுகிறார், நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்யணும்? இயேசு சொல்லுகிறார், நான் நல்லவன் ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் யாருமே இல்லை. அப்போ விதைக்கக்கூடியவர் கடவுள், அவர் நல்லவர் என்று நிச்சயமாக நம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். விதை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் அன்புக்குரியவர்களே, விதை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கலாம், அவருடைய வார்த்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வழக்கமாக திருமண தம்பதிகளை எப்படி வாழ்த்துவீங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. 16 செல்வமும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொருள் செல்வம், அருள் செல்வம், கல்வி செல்வம், குழந்தை செல்வம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் விவிலியத்தில் ஒரு செல்வம் சொல்லப்படுகிறது, அதை பவுல் அழகாக எடுத்து காட்டக்கூடியவராக இருக்கிறார். பிலிப்பியர் 3:8 அழகாக, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். பல நேரங்களில் ஒப்பற்ற செல்வத்தை குடும்பத்தில் யாரும்
எதிர்பார்ப்பது இல்லை. உலக செல்வங்களை எதிர்பார்க்கிறோம். ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை யாரும் நம்முடைய குடும்பத்தில் வைத்திருப்பது இல்லை. அப்ப இந்த ஒப்பற்ற செல்வம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? யோவான் நற்செய்தி அதிகாரம் 1:14 அழகாக சொல்வது, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, கடவுளாயும் இருந்தது. 14 வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அப்ப இந்த வாக்கு யாரு? இயேசு கிறிஸ்து. தெளிவாக சொல்லு. அப்ப இயேசு நல்லவரா கெட்டவரா? இறை வார்த்தை விதை என்பதும் நல்லது என்று தெளிவாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட விதை என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை சற்று ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படும். இறை வார்த்தை உலகில் இரு கோணங்களில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று மனித உடல் எடுத்தது, அதை நம்ம உட்கொள்ளக்கூடிய நற்கருணை. இரண்டாவது மனித சொல்லுரு எடுத்தது, அதுதான் விவிலியமாக இருக்கின்றது. அப்ப இந்த இறை வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சாலமோனின் ஞான நூல் 16:12 சொல்லுகிறது. யாராவது மனப்பாடமா தெரிஞ்ச சொல்ல முடியுமா? பச்சிலையோ மருந்தோ களிம்போ தேவையில்லை, சொல்ல என்னை குணப்படுத்தும். அப்ப கடவுளுடைய வார்த்தை நம்மை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைக்கு எப்படி ஆற்றல் இருக்கும்போது குணப்படுத்தக்கூடிய ஆற்றல். திருப்பாடல் 119:105 சொல்லப்படுது, என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவாகவே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எரேமியா 15:16 ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை உட்கொண்டேன், அவை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோகத்தோடு இருக்கிற காரணம் தெரியுமா? இந்த இறை வார்த்தையை நம்ம தொடுவதே இல்லை. இந்த இறை நம்ம வழக்கமாக நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் புரோட்டா கொடுத்தே பாருங்க, வருஷம் முழுக்க புரோட்டாவே கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸை கொடுத்து பாருங்க, வருஷம் முழுக்க ஃப்ரைட் ரைஸாக கேட்கும். ஏன்னா அந்த டேஸ்ட்டு உள்வாங்கினே திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுருக்கோம். நம்ம ஒரு சில முறைகள் இந்த இறை வார்த்தையை வாசிக்க தொடங்கினோம்னா நிச்சயமாக இந்த இறை வார்த்தை நம் கையை விட்டு வெளியே செல்லாது. அந்த அளவுக்கு இறை வார்த்தையை நம்முடைய நாவில் நாவினால் வாசிக்கப்படுகின்ற போது நம்முடைய உள்ளத்திற்கு அது மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிற. திருப்பாடல் 119:50 உன் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதலாக இருந்தது என்று சொல்லப்போது, அது எனக்கு வாழ்வளிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லணும்னா எசாயா புத்தகம் 40 அழகாக சொல்லப்படுது, புல் உலர்ந்து போம், பூ வதங்கி போம், நம் ஆண்டுடைய வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது என்று தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் இந்த இறை வார்த்தைக்கு இன்னைக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா எல்லாருடைய கையில் என்ன இருக்கிறது? விவிலியம் இருக்கிறது. ஒரு காலத்தில் பஞ்சம், இந்த இறை வார்த்தைக்கு பஞ்சம் வரும். அதுதான் ஆமோஸ் இறை வாக்கினர் 8:11-12 அழகாக சொல்கிறார், இதோ நான் நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன், அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ என்று. ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சம், அது என்ன தெரியுமா? கடவுள் தரக்கூடிய தண்டனை. அந்த கனானிய பெண்ணுடைய அந்த நிகழ்வை எடுத்துக்கொள்ளுங்களேன். தன் மகளை குணப்படுத்துவதற்காக ஆண்டோட ஒரு வார்த்தை கேட்பதற்காக பல மணி நேரம் காத்து கொண்டே இருக்கிறார். அதே போல பார்வையற்ற மனிதர்கள் இயேசுவிட்ட ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று கேட்பார்கள். சீடர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க, ஏதாவது சொல்லி அனுப்பி விடுங்க. அதைவிட மோசமான பஞ்சம், இறை வார்த்தைக்குரிய பஞ்சம் ஏற்படும். அதுதான் கடவுள் நமக்கு தரக்கூடிய தண்டனையாகவும் இருக்கிறது என்று ஆமோஸ் இறை வாக்கினர் சொல்லுகிறார். அப்போ வார்த்தை, விதை என்னும் வார்த்தையும் உண்மையிலே இயல்பே நல்லதாக இருக்கிறது. அப்போ நிலம், இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 4 வகையான நிலங்களை நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஒன்று
பாதையோர நிலம், இரண்டாவது பாறை நிலம், மூன்றாவது முட்புதர்கள் அடங்கிய நிலம், நான்காவது நல்ல நிலம். என் அன்புக்குரியவர்களே, அப்போ முதல்ல இந்த பாதையோரம் விழுந்த நிலத்தை குறித்து நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். விவிலியத்தில் இந்த நிலத்தை கொண்டிருந்த மக்கள் யார் என்றால் பரிசேயர், சதுசேயர் என்று நாம் தெளிவாக பார்க்க முடியும். இவர்கள் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என்ன சொன்னாலும் மறுப்பு தெரிவிப்பார்கள். குதர்க்கமான கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதைத்தான் நம்ம ஆழமாக இருக்க முடியும். ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தையில குறையை கண்டுபிடிப்பார்கள். ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொல்லி புதுமை செய்கிறார் என்றால் அதிலும் குறையை காணக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று நாம் தெளிவாக பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நிலத்திற்கு விளக்கம் சொல்கின்ற போது அந்த விதையை தூக்கி செல்வது யாரு? தீயோன், சாத்தான். இந்த விதையை, இந்த நிலத்தை கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரும் சாத்தானின் உள்ளத்தை கொண்டிருப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படும். எடுத்துக்காட்டாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9, 1-9 வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடக்குவாதமுற்ற மனிதனை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அங்கே என்ன சொல்லி குணப்படுத்துகிறார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி சுகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூலையும் பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் இவருக்கு எப்படி வந்தது? இன்னும் சொல்லுவார்கள், இவர் கடவுளை பழித்துரைக்க கூடியவனாக இருக்கிறார் சொல்லி இயேசுவின் மீது குற்றம் சுமத்தியவர்களாக, இயேசுவை குறை கூறியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒருபோதும் இம்மி அளவு கூட பலன் கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா விதைக்கப்பட்டவுடனே அந்த சாத்தான் என்ன செய்யறான்? எடுத்து விடக்கூடியவனாக இருக்கின்றான். இரண்டாவது வகையான நிலம் பாறை வகை நிலத்தை தெளிவாக இங்கு சொல்லப்படுகிறது. இந்த நிலத்தை சார்ந்த யார் என்றால் இயேசுவை தேடி வந்த மக்களாக இருக்கிறார்கள். அந்த நிலத்தில் விதை விழுகிறது, அதில் மேலோட்டமாக மண் இருக்கிறது, அது உள்ள போகிறது. ஆனால் வெயில் அடித்த உடனே என்ன செய்யுது? அந்த விதை கொஞ்சம் வளருவதற்கு முன்பாகவே கருகி போய்விடுகிறது. இவர்கள் இயேசுவை மேலோட்டமாக பார்த்தார்கள். இயேசுடன் வந்தார்கள், கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். எதற்காக? இந்த மனுஷன் என் நோயை குணப்படுத்த மாட்டாரா? என்னுடைய வாழ்வுக்கு பசியிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரா? எனவே தான் யோவான் நற்செய்தியில நம்ம 6வது அதிகாரத்தில் தெளிவாக பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசுவை இவர் பசியை போக்கக்கூடியவராக இருக்கிறார், இவர்கிட்ட போனோம்னா சாப்பாடு கிடைக்கும் என்று நினைத்து அவரை என்ன செஞ்சாங்க? அரசராக பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிருந்து விலகி சென்றார். அதே சூழ்நிலை அங்கே சொல்லுவார், என்னுடைய உடலை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். ஆனால் இந்த செய்தியை கேட்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல் இயேசுவை விட்டு விலகி சென்றவர்கள் பல பேர் என்பதை அந்த பகுதியில் அழகாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பாறை நிலத்தில் விழுந்த விதைகள் இயேசுடைய வார்த்தையை கேட்பார்கள், சுயநலத்திற்காக கேட்பார்கள். அந்த வார்த்தையிலிருந்து எனக்கு ஏதாவது கிடைக்காதா, அவற்றை போனா ஏதாவது கிடைக்காது என்ற சுயநல நோக்கோடு செல்லக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலும் கூட நிரந்தரமான பலன் இருக்காது. மூன்றாவது நிலம் தெளிவாக சொல்லுவது முட்செடிகளுக்குள்ளாக விழுந்த விதைகளாக இருக்கிறார்கள். இவர்கள் யார்னா இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவோடு தங்கியவர்கள், இயேசுவோடு உணவு உண்டவர்கள், சீடர்கள், திருத்தூதர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த வாழ்க்கையில துன்பம் வந்த உடனே, அந்த கஷ்டம் பிரச்சனை வாழ்க்கைய நெருக்கிய உடனே
அந்த நிலையிலிருந்து அவர்கள் ஓடக்கூடியவர்களாக மாறினார்கள். அதைத்தான் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. ஆண்டவர் இயேசுவை கைது செய்கின்ற போது ஒருத்தர் கூட இயேசு கூட யாருமே இல்லை. ஏன்னா என்னுடைய உசுறு முக்கியம் என்று சொல்லி எல்லாரும் ஓடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலையில் இயேசுவை ஏற்க மறுத்தவர்களாக இருக்கிறார்கள். நான்காவதாக இந்த நிலத்திற்கு இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் யூதாசை நாம் தெளிவாக சொல்ல முடியும். யூதாஸ் தலைமை குருக்கள்கிட்ட போய் கேட்குறாரு, நான் இயேசுவை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க? 30 வெள்ளிக்காசு. ஆஹா, 30 வெள்ளிக்காசா? அது எனக்கு போதும், என்னுடைய வாழ்க்கைக்கு அது போதும். ஆனால் பவுல் சொன்னார், ஒப்பற்ற செல்வத்திற்காக நான் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன்னு சொல்கிறார். இங்கே யூதாசு என் 30 வெள்ளிக்காசுக்காக ஒப்பற்ற செல்வம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி ஒப்பற்ற செல்வத்தை விட்டு விலகி ஓடியவராக இருக்கின்றார். யூதாசும் என்னுடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கவில்லை. நான்காவது நிலம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். என் அன்புக்குரியவர்களே, அந்த நிலம் ஒரு சில நாட்களில் கொஞ்சம் மோசமான நிலமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் பண்படுத்தணும்னா அது நல்ல நிலமாக மாறும். விவிலியத்தில் அழகாக வாசிக்கணும். பழைய ஏற்பாட்டில் தாவீது அரசரை எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக முதல்ல நல்லா இருந்தார். ஏன்னா தாவீது எப்படிப்பட்டவர்னா விவிலியம் சொல்லுகிறது, கடவுளுடைய இதயத்திற்கு நெருக்கமானவன். அவர் தனது பலவீனத்தின் நிமித்தமாக பாவம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். மீண்டுமாக நாத்தான் இறைவாக்கின் வழியாக இறைவார்த்தை கொடுக்கப்படுகிறது. இறைவார்த்தை கொடுக்கப்படுகிறது. மனம் மாறுகிறார். அங்கு தாவீது நல்ல நிலமாக மாறினார். சக்கையுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் பாவி என்று முத்திரை குத்தப்பட்டவராக இருக்கின்றார். அப்ப இவரும் ஒரு பண்படுத்தப்படாத ஒரு நிலமாக இருந்திருக்கின்றார். இயேசு அவனை தேடி சென்று, நீ கீழே இறங்கி வா, உன்னுடைய உள்ளத்துல நான் தங்கணும் என்று சொன்ன உடனே அவர் இறங்கி வந்தார். அந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னையே படுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும், இந்த உலக செல்வத்தை நான் விட்டு விடுகிறேன், இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் நல்ல நிலமாக மாறினார். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதமான நல்ல நிலம் யார் என்றால் அன்னை மரியாளாக இருக்கின்றாள். ஆண்டவரை இயேசு என்னைக்கு அந்த உதரத்தில் சுமப்பதற்கு கபிரியல் வானதருடைய வழியாக அனுமதி கேட்கப்படுகிறதோ அன்றிலிருந்து இறுதி வரைக்கும் அந்த இயேசுவுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்து தன்னையே கொடுத்து நல்ல நிலமாக மாறுகிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் எந்த நிலமாக இருக்கின்றோம்? ஒருவேளை இன்னைக்கு பாதை நிலமாக கூட இருந்திருக்கலாம், பாறை நிலமாக கூட இருக்கலாம், அல்லது முட்செடிகள் நிறைந்த நிலமாக கூட இருக்கலாம். ஆனால் நம்மளால் நல்ல நிலமாக மாற முடியும். நல்ல நிலமாக மாறுவதற்கு 4 காரியங்கள் நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். என்ன செய்யணும்னா தெளிவாக சொல்லப்படுகிறது. முதல்ல நமக்கு திறந்த உள்ளம் தேவைப்படுது, திறந்த மனசு தேவைப்படுது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக கண்ணிருந்தும் காணாமலும் காதிருந்து கேளாமலும் இருக்கிறது, மனம் மாறாமலும் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இறை வார்த்தையை நம்ம உள்ளாக நுழைவதற்கு திறந்த மனசு தேவை, திறந்த மனசு தேவை. நீ நிறைய திருப்பலியில் நிறைய குருக்கள் மறையுறை ஆற்றுகிறார்கள். மறையுறை என்று சொன்ன உடனே நிறைய மக்கள் வெளியே எழுந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் நல்ல நிலமாக மாற முடியாது. திறந்த மனசு தேவை. இரண்டாவதாக அந்த இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் தக்க வைத்து கொள்ள வேண்டும். நீ நல்லா கவனிச்சிங்கன்னா, கற்றாழை செடியை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா காலத்தில் அது எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு காரணம், எல்லா காலத்திலையும் அந்த தண்ணீரை அது சேர்த்து வைக்கும்.
இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் தக்க வைத்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையும் இறை வார்த்தையை நம்ம ஒருபோதும் கைவிடாது என்று சொல்லி அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, தற்காத்து தனித்து நிற்க வேண்டும். இறை வார்த்தையை நாம் தற்காத்து தனித்து நிற்க வேண்டும். ஏன்னா நல்லா கவனிங்க, இன்னைக்கு நமக்கு நிறைய சோதனை வரும். பணம் நம்ம கையில் கிடைச்ச உடனே இந்த இறை வார்த்தை நம்ம கையை விட்டு விலகிப்போம். தேவையில்லாத உறவுகள் வந்த உடனே இந்த இறை வார்த்தை நம்ம விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த நிலையில் எக்கார்ந்து கொண்டோம் இந்த இறை வார்த்தையை நான் தனித்து விட மாட்டேன், நான் இந்த இறை வார்த்தையை இறுக பற்று பிடித்து நான் தனித்து நிற்பேன் என்ற மன தைரியம் நமக்கு தேவைப்படுகிறது. நான்காவதாக, இறை வார்த்தையை தக்க வைத்தால் மட்டும் போதாது, இறை வார்த்தையை தற்காத்து தனித்து நிறுத்தால் மட்டும் போதாது, இறை வார்த்தையின்படி வாழ்ந்து நம்ம கனி கொடுக்க வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அப்படி இறை வார்த்தை நல்ல நிலமாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்ம தெளிவாக மத்தேயு 12:48-50 வாசிப்பது போல இறை வார்த்தையின்படி வாழ்வோர் இயேசுடைய நண்பனாக மாற முடியும், அவருடைய சகோதர சகோதரியாக மாற முடியும். இந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் தக்க வைத்து கொண்டோம் என்றால், பாறை மீது நம்முடைய வீடு நம்முடைய வாழ்க்கை கட்டிய அறிவாளியா அறிவிலியா அறிவாளிக்கு நம்ம சமமாக இருப்போம். மூன்றாவது, இந்த இறை வார்த்தையின்படி பேதுரு சொல்லுவது போல, ஆண்டவரை நாங்கள் யாட போவோம், வாழ்வு தருகின்ற வார்த்தை உம்மிடம்தான். அந்த வார்த்தை கடவுள் இயேசு நம்மோடு இருப்பார். அதே போல் ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 4:4 சொல்வார், அது அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வு. இந்த வார்த்தை நமக்கு நிச்சயமாக உயிரை கொடுக்கும், வாழ்வை கொடுக்கும். அதே போல் யோவான் 8:31 சொல்லப்படுவதில் இந்த இறை வார்த்தை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் இயேசுடைய சீடர்களாக இருக்க முடியும். இறுதியாக நம்முடைய யாக்கோபு திருமுக ஆசிரியர் அழகாக சொல்கிறார், 1:21-22 இறை வார்த்தையை வாசிப்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அந்த இறை வார்த்தையை வாழ்வாக்கக்கூடியவர்களாக மாறுங்கள். நிச்சயமாக எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த இறை வார்த்தை உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த இறை வார்த்தை உங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் உங்களை தாங்கி பிடிக்கும். இந்த இறை வார்த்தை நீங்கள் நோயோடு இருக்கின்ற போது இந்த இறை வார்த்தை உங்களுக்கு சுகம் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் தடையாக பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ இந்த இறை வார்த்தை உங்களுக்கு விடுதலை தரும். நீங்கள் குழந்தை பேருக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் மடியில் வச்சு இந்த இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் வாசிங்க. இந்த இறை வார்த்தை இயேசு உங்கள் வாழ்க்கையில் குழந்தையாக பிறப்பதற்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு. நீங்கள் திருமண தடையோடு இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்களை இறை வார்த்தையை வாசிக்க சொல்லுங்க. இறை வாசி தினந்தோறும் வாசிக்க சொல்லுங்க. நிச்சயமாக நல்வாழ்வுக்கான அந்த ஏற்ற துணையை இந்த இறை வார்த்தை வழியாக கடவுள் வெளிப்படுத்துவார். இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. எனவே இந்த இறை வார்த்தையை எந்நாளும் தாங்கி பிடிப்போம். இறை வார்த்தை வழியாக இறை அருளை